நம்ம டெய்லரிங் தொழிலில் திறமை இருந்தும் நமக்கு growth வராமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய எதிரி என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு அந்த எதிரியை பற்றியும் growthக்கு வர்றதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் growth ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னதான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுருந்தீங்கன்னா அது என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து கஸ்டமர் வராங்க, நமக்கு ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு 3 days அவங்க வந்து நமக்கு சொல்லிட்டு போவாங்க, ஒரு 3 daysல கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் சரி ஒரு 3 daysல தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். அப்புறம் நம்ம என்ன தரமா நினைப்போம், சரி 3 days இருக்குல்ல அப்புறம் தைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிடுறது. அப்புறம் 3 daysல 1 day போனதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல அப்புறம் தைச்சிப்போம் அப்படின்னு நினைக்கிறது. அதுக்கு அடுத்த நாள் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்குல்லன்னு லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு ஃபாஸ்ட்டாக தைச்சிட்டு இருப்போம். இதனால் ஃபாஸ்ட்டாக தைச்சி நம்ம ஒரு படப்படப்போடு தைச்சி கொடுத்துட்ருப்போம். அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ப்ளவுஸ் அர்ஜென்ட் வருதுன்னு வச்சுங்களேன். இந்த அர்ஜென்ட் ப்ளவுஸ் எனக்கு தைச்சி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பே பண்ணுவாங்க, ஒரு 50 rupees வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம இந்த ப்ளவுஸை தைப்போமா, அந்த ப்ளவுஸை வாங்கி நம்ம கூடுதலாக சம்பாதிக்க பார்ப்போமா? அப்போ growth எப்படி வரும்? நமக்கு வராமல் தானே போகும். அப்போ நம்ம அந்த பழையசை வாங்கின அந்த 3 daysக்கு முன்னாடி வாங்கின ப்ளவுஸை தான் உட்காந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ புதுசாக வந்த ப்ளவுஸை நம்ம வாங்க முடியாது. நம்மளால் எப்படி ஸ்டிச் பண்ண முடியும்? இதுவே நம்ம வந்த உடனே ஸ்டிச் பண்ணியிருந்தா அவங்களுக்கு 3 daysங்கிறது முன்னாடியே கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பேரையும் நம்ம அவங்கள்ட்ட வாங்கியிருக்கலாம். அதே போல் புதுசாக வந்த அந்த ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணியிருக்கலாம், அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் வாங்கியிருக்கலாம். நம்ம அப்போ growth ஆகிருக்கலாம், இன்கம் நிறையா கிடச்சிருக்கோம். ஆனால் நம்ம growth ஆகாமல் செஞ்சது என்ன காரணம்? அந்த சோம்பேறித்தனங்கிறது நம்ம தூங்குறது அப்படின்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அலட்சியமாக நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நினைக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த செல்லை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. அதில் நானும் ஒருத்தி தான். அப்படி தான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பேன் முன்னொரு காலத்தில். இப்போது அதுக்கு டைம் இல்லை. ஆனால் நம்ம செல்லு பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, நம்மளால் வந்து ஒரு பொழுதுபோக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் நம்மளால் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, நம்ம ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 5-6 ப்ளவுஸ் தைக்கிறோம்னா அது ஒன்றையே நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி சலுப்பு தட்டும். அது போகிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கான்சன்ட்ரேட்டோ, நமக்கு பிடிச்ச பாட்டோ இல்லை நமக்கு அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மொபைலை பக்கத்தில் வச்சுட்டு அதையும் நீங்கள் கேட்டுக்கிட்டு உங்கள் ஒர்க்கையும் பார்க்கணும். ஒர்க்குக்கு பாதிப்பு வர மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போது நீங்கள் அப்படி பண்ணினீங்கன்னா நமக்கு சம்பாரித்த மாதிரியும் ஆச்சு, நமக்கு பொழுதுபோக்கும் அதில் போன மாதிரி ஆச்சு, நமக்கு ஒர்க்கை பார்த்தோம் அப்படிங்கிற சலிப்பும் இருக்காது. அந்த மாதிரி செய்யலாம். அப்புறம் என்னன்னா, சில பேர் என்ன சொன்னா, யாராச்சும் வருவாங்க கஸ்டமர், அவங்கக்கிட்ட கதை ஏதாவது நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க, வாய் கொடுத்து பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா நம்ம ஒர்க்கு பாதிக்கும். அப்படி அந்த மாதிரி பேசுகிறவங்கள்ட்ட வாங்கணுமா, அக்கா எனக்கு வேலை இருக்குக்கா அப்படின்னு சொல்லி ஆமாம் அவங்கள அனுப்பிச்சி விட தான் பார்க்கணும். ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இதாகிற மாதிரி சொல்லக்கூடாது. அடுத்தடுத்த வேலையை நம்ம பார்க்குற மாதிரி நம்ம வந்து அவங்கள அனுப்பிச்சி விடணும். அந்த மாதிரி அனுப்பிச்சி விட்டுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு இருந்தால் தான் நம்மளால் வந்து சமாளிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆர்டரை எடுத்து நம்மளால் செய்ய முடியும். அப்போ தான் growth-உம் ஆக முடியும். ஆனால் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், இப்போ நம்ம சும்மா உட்காந்துருந்தோன்னு வச்சுங்களேன், யாராச்சும் ஒரு 10 ரூபாய் கொடுப்பாங்களா நமக்கு, நீங்கள் சும்மா இருங்க, ஒரு 10 ரூபாய் யாருமே தரமாட்டாங்க. அதுவே ஒரு ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபானாவது நமக்கு கிடைக்கும். அந்த 100 ரூபாங்கிறது ஒரு நாளைக்கு 100 ரூபாங்கிறது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும்னு நினச்சி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா அந்த 100 ரூபாயை வாங்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா இப்படியே உங்களுக்கு க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் டைம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு டைமே இல்லை, எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் வந்து நான் உனக்கு கிடைக்கிறேன்னு வந்து நிற்காது ஃப்ரெண்ட்ஸ், என்றைக்குமே அது நிற்காது. நம்ம தான் டயத்தை உருவாக்கணும். நமக்கு தேவையான டயத்தை நம்ம தான் உருவாக்கி நம்ம தான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு அந்த டயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளோட திறமை. அந்த திறமைக்கு தான் நமக்கு அமௌண்ட் கிடைக்கிது, மணி நம்ம வந்து சம்பாதிக்கிறோம்.
அது வந்து நம்ம தான் உருவாக்கணும் டயத்தை. அந்த டயத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு நாள் நான் ஒரு வீடியோவில் நான் எப்படி டயத்தை வந்து டைம் டேபிள் போட்டு நான் வந்து யூஸ் பண்ணி அது போல் நான் வந்து நடந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் டைம் வந்து எனக்கு கிடைக்கலன்னு யாருமே சொல்லாதீங்க. யாருக்குமே டைம் இல்லை தான், ஆனால் அவங்கவுங்களா தான் உருவாக்கிப்பாங்க. இப்போது பெரிய பெரிய ஒரு தொழிலதிபரெல்லாம் பாருங்கள், அவங்களுக்கும் 24 மணி நேரம் தான் டைம் இருக்குது, நமக்கும் 24 மணி நேரம் தான் டைம் இருக்குது. அவங்க பெரிய தொழிலதிபர், அவ்வளோ பெரிய தொழிலதிபர் அந்த 24 மணி நேரத்தில் தான் செய்கிறாங்க, ஒர்க்கையும் செய்கிறாங்க, அதில் தான் தூங்கிக்கிறாங்க, அதில் தான் சாப்பிட்டுக்கிறாங்க, எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கிறாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்க, நம்ம எப்படி பண்ணுறோம் யோசிச்சு பாருங்க. அவங்களால முடியறது ஏன் நம்மளால முடியாது? அவங்களும் நம்மளை போல ஒரு மனுஷங்க தானே. அவங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருப்பாங்க. யாருமே வந்து பெரிய பணம் வச்சு வந்திருக்க மாட்டாங்க தொழிலதிபராக, ஜீரோலேருந்து தான் வந்திருப்பாங்க கண்டிப்பாக. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களால முடியுதுல, நம்ம டயத்தை நம்ம தான் உருவாக்கி நம்ம ஒர்க்கை பண்ணணும். யாரு கூடயும் நம்ம வேஸ்ட்டாக பேசினா நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அவங்க பேசிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் நம்ம இந்த ஒர்க்கை பண்ணோம்னா நமக்கு வீட்டில் ரெஸ்பெக்ட் கிடைக்கும், வெளியில் ரெஸ்பெக்ட் கிடைக்கும், நமக்கு பணம் கிடைக்கும். பணம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம தேவைகளை நம்மளே செஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம், இப்போ அமௌண்ட் கொடுக்கலாம். நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டிவாக இருக்கலாம். நம்ம நினச்ச வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்க முடியும். அதாவது நம்ம வீடு கட்டுறது எல்லாமே சொல்கிறேன். நம்ம என்ன கனவு கண்டமோ அது எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த தையல் தொழிலை சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்த ஒரு தையல் மிஷினு ரொம்ப மிகப்பெரிய ஒரு கார்மெண்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்மளோட முக்கியமான உழைப்போம். நம்ம வந்து அலட்சியமாக இல்லாமல், சோம்பேறித்தனம் இல்லாமல் டெய்லி ஒர்க்கை பார்க்கணும். அதுக்கு காலையில் நம்ம வந்து டைம் டேபிள் போடணும். காலையில் எழுந்தது என்ன பண்ணணும், நைட்டு தூங்குற வரைக்கும் என்ன பண்ணணும், நம்மளோட ஹாபிஸ் வரைக்கும் இந்த டைமில் நான் ஒர்க்கு பார்ப்பேன், இந்த டைமில் நான் வீட்டு வேலை பார்ப்பேன், இந்த டைமில் தான் தூங்குவேன், இந்த டைமில் பசங்களோட விளையாடுவேன், இந்த டைமில் இந்த வேலை அப்படின்னு சொல்லி நீங்கள் டைம் டேபிள் போட்டுக்குங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் டயத்தை நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து முக்கிய எதிரியாக இருக்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நம்மளோட சோம்பேறித்தனம், அதே போல் க்ரோத் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன். என்னென்னா டயத்தை நம்ம தான் உருவாக்கி நம்ம சம்பாதிக்கணும். இந்த மாதிரி அலட்சியப்படுத்தாமல் நம்ம ஒர்க்கை வாங்கினதுமே அந்த ஒர்க்கை சீக்கிரம் முறிச்சு கொடுக்க பாருங்கள். அதே போல் நெக்ஸ்ட் ஒர்க்கை அப்போ தான் நம்மளால் வாங்கி செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் என்னோட அனுபவத்தை உங்களுக்கு வந்து நல்லது, நான் பண்ண நல்லது, நான் பண்ண கெட்டதுனால ஏற்பட்ட பாதிப்பு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து எம்ப்ராய்டரி அண்டு டெய்லரிங் ரெண்டுமே நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம டீட்டெயில்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.